இது பாருங்க, டிபார்ட்மெண்ட் வந்துட்டு தப்பா சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இங்க எழுதிருக்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் படிச்சீங்களா போயிட்டு என்னென்ன இல்ல டிபார்ட்மெண்ட் சார். இருக்கு இல்ல அதை சார். படிங்க. ஓகே. ஏன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு அதுதான் முக்கியம். நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருந்துன்னு தெரிஞ்சா தானே இன்கேஸ் அதுல இருந்து லெட்டர் ரைட்டிங் கேட்டா என்ன பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க தமிழ்லயே போடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் நோ இஷ்யூஸ், இது போடாம கூட விட்டுறலாம். தப்பு. மெடிக்கல் அண்ட் பீப்புள் வெல்ஃபேரே தப்பு. டேட் வந்துட்டு 80 மாதிரி தெரியுது, 30க்கு. அறிவுறுத்தலின்படி மருத்துவர்களை மற்றும் நாடி வருகின்றவர்களை நோயாளியின் அழைப்பதற்கு பதிலாக இனி வருங்காலங்களில் மருத்துவ பயனாளிகள், மருத்துவ பயனாளர்கள் என்னும் சொல் பயன்படுத்த வேண்டும் என அரசாணை. ஓகே. Where is called as patient and the same is replaced and beneficiaries and இது என்னங்க சார் எழுதிருக்கீங்க இங்க? இந்த பெனிஃபிஷியர் அண்ட் பெனிஃபிஷியரின்னு வருதுங்க. ஸ்பெல்லிங் கரெக்டுங்களா? இல்ல இல்ல, தவறு தான். ஓகே சார், அது பார்த்துக்குங்க. ஏன்னா இது மாதிரி இது பார்த்துக்குங்க. டு த பிரின்சிபல் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட். குழும இயக்குனர் தேசிய நலவாழ்வு குழுமம், சென்னை. அரசு முதன்மை செயலாளர். ஓகே. இதுவும் பாருங்க, தப்பு, ஸ்பெல்லிங் தப்பு. தி போடுங்க எல்லா இடத்துலயும். ரிசர்வ் காப்பி எக்ஸ்ட்ரா காப்பியா? இருப்பு காப்பின்னு இருக்குது சார். ஸ்டாக் ஃபைல் இருப்பு காப்பினா உதிரி நகலுக்கு கூட எக்ஸ்ட்ரா நான் ஓகே சொல்லுவேன். ஆனா வந்துட்டு இருப்பு கோப்பு அப்படின்னா வந்துட்டு ஸ்டாக் ஃபைல் தானே சொல்லணும். ஸ்டாக் காப்பி ஸ்லாஷ் எஃப்சி பேர் காப்பி அதுதான் அப்படி போடணும். அதுக்கப்புறம் ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. இது வந்துட்டு ஃபார்வர்ட் பை ஆர்டர், சென்ட் பை ஆர்டர் கிடையாது. நீங்க ஜிஓவே பார்க்கலீங்களா? இது வரைக்கும் ஜிஓவே பார்த்தது இல்லையா? அப்படி இல்லை. இல்ல, அந்த ஜிஓ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாமே இங்கிலீஷ்ல வந்துட்டு அதோட ஃபார்மேட்டை கரெக்டா போட்டிருப்பீங்க. அதுவே தப்பு, நீங்க போட்டது சென்ட் பை ஆர்டர்ஸ்னு போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது
இது சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க. வில் பி ரீப்ளேஸ்டு, அதெல்லாம் சூப்பர். இது வரைக்கும் வந்துட்டு பேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சேமே, அந்த சேம் இஸ் ரீப்ளேஸ்ட் அண்ட் தே வேர் தே தே ஆர் ஐடென்டிஃபை ஆஸ்னு போட்டு சூப்பரா போட்டிருக்கீங்க. இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா இங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் பாருங்க, சரிங்களா? ஓகே ஓகே. Yes, sir. What of this? ஸோ இதெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க, அடித்தல் திருத்தல் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி அலைன்மெண்ட் வந்துட்டு நேரா இருக்கணும். ஸோ இப்படி இப்படின்னு ஜிக்ஜாகா போகக்கூடாது, சரிங்களா? முன்னெச்சரிக்கை, ஸ்பெல்லிங் தப்பு. சரி, இப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பா மார்க் வராது, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடித்தல் திருத்தல் இல்லாம எழுதணும். என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. பேப்பர் எடுத்து தமிழ்ல வந்துட்டு பார்த்து எழுதுங்க, சரிங்களா? அதாவது நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க மைண்ட்ல வந்துட்டு எழுதிட்டு இருப்பீங்க. மைண்ட் வர்றதுக்குள்ள உங்களோட ஹேண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு கையில அடுத்த வார்த்தையை எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் நடக்குது, இதுதான் இந்த பிரச்சனை. ஸோ நீங்க மிகவும் எழுதணும்னு நினைப்பீங்க, அதுக்குள்ள வந்துட்டு மிகவும் விட்டுட்டு காலமுக்கு போயிருவீங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு நடக்குது, நான் இங்க உங்களோட இதை பார்த்ததுல. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எழுதல, கரெக்டுங்களா? ஆமா சார், ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை நீங்க, அப்படியே ஆமா டிரான்ஸ்லேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுறீங்க. கொஞ்சமாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. இன்னும் கரெக்டா ஒரு மாசம் தான் இருக்கு, அதனால ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர், தமிழ், இங்கிலீஷ், ஓகேங்களா? ஸோ ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்ல ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ்ல ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர், ஓகேங்களா? ஸோ 2 நியூஸ் பேப்பர் படிக்கணும். அப்பதான் இந்த இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராது. கரெக்டான வொக்காபுலரி வந்துட்டு உங்களுக்கு வரும். கட்டமைப்பானது இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகளுக்கு இடையே உள்ள கூட்டாட்சியை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு. இது என்னதுங்க சார்? உருமாறவும் மற்றும் விரிவாக்கம் செய்யவும் ஒரு ஒருங்கிணைந்த கொள்கையை திசை காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெல்லிங் தப்பு. உச்சநீதிமன்றம் வழங்குநருக்கு எதிராக வழங்கப்படும் அழைப்பாணையை சம்பந்தப்பட்ட அதிகாரி, காவல் கண்காணிப்பாளர் நிலையில் குறையாத அதிகாரியிடம் ஒப்புதல் பெற்று மேலும் அவரதுங்களா அவளது இது என்னங்க? ஓகே. எழுத்து வடிவில் பதியப்பட வேண்டும் என்று தெளிவாக அறிவித்துள்ளது.
நீதிமன்ற வழக்கினருக்கு எதிராக வழங்கப்படும் ஆணைக்கான சம்பந்தப்பட்ட அதிகாரி காவல் கண்காணிப்பு நிலையில் குறையாத நிலையில்னே போடுங்க. காவல் கண்காணிப்பாளர் குறையாது நிலையில் குறையாது ஒப்புதல் பெற்றும் மேலும் ஓகே portfolio. இந்த கொஸ்டின் எல்லாங்க சார், அதாவது நான் ஏன் வந்துட்டு இங்க ஷாங்காய் பேஸ்ட்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஷாங்காய் அப்படிங்கிறது தமிழ்ல தெரியுதா இல்லையா பாக்குறதுக்கு, அதுக்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஏன்னா சில கஷ்டமான இது மாதிரி வேற ஏதாச்சும் கேட்டுட்டா என்ன பண்றது, நாம அதுக்கான வடமொழி எழுத்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக. மேக்சிமம் அது மாதிரி கேட்க மாட்டாங்க, கேட்டுட்டா என்ன பண்றது. ஸோ வடமொழி எழுத்து இல்லாம நம்ம தமிழ் எழுத்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி சார், அதுதான் அந்த மேல அந்த பேசேஜ் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல சார், ஆமாங்க. அதுல அந்த கிரீம் அந்த நிறைய வார்த்தை கொடுத்துருக்கு, அதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா போதுமா இல்ல? எங்க இருக்குங்க? மேல சார் செகண்ட் லைன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இல்ல, இத நீங்க புரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன இதுல இருக்கோ அதை எழுதுங்க போதும். ஓகேங்களா? அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாலும் ஓகே தான். டிரான்ஸ்லேட் பண்ணா போதும். அதாவது அந்த டெக்ஸ்ட் மாறாம டிரான்ஸ்லேட் பண்ணுங்க போதும். ஒவ்வொரு வரியா டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. பட் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்ன இதுவோ அதை நீங்க பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க சரிங்க. இப்படின்னா நீங்க இப்படி கொண்டு வந்துடலாம். இன்று முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய கணக்கெடுப்பு மாதிரி ஓட்டம் நடைபெறுகிறதுன்னு போடலாம். சரிங்களா? அது மாதிரி கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வரணும்னு, அதாவது இந்த இது அப்படியே கொண்டு வரணும்னு நினைக்க கூடாதுங்க. நீங்க இதுல படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன இருக்கோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆனா இதோட இதை மாறக்கூடாது. இங்க யூஸ் டு அப்படிங்கிறது நான் விளையாண்டேன், அவ்வளவுதான். ஒரு காலத்துல விளையாண்டேன் அப்படின்னா டிடினிக்கினா விளையாடலையா, விளையாண்ட டிக்கி தான் போடணும். இது பாசிட்டிவ் வந்தா அது நெகட்டிவ் வரும், அந்த கான்செப்ட் கிடையாது. இது யூஸ் டுவே நெகட்டிவ் தான். ஒரு இதுல நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்றது. சரி, இந்த இடத்துல வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவா? இல்ல, அது நெகட்டிவ் தான். நன் வந்திருக்கு. ஓகேங்களா? நன் வந்திருக்கு, நீங்க அதனால நெகட்டிவ் எழுதுறீங்க. இங்க யூஸ் டுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது யூஸ் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னா அவர் ஒரு காலத்துல கிரிக்கெட் விளையாண்டு இருந்தாரு. அப்ப என்ன சொல்லுவீங்க? அவர் விளையாண்டாரான்னு கேட்பீங்களா இல்ல எப்படி கேட்பீங்க? விளையாடுவாரான்னு கேட்பீங்களா?
விளையாட வர டிட் ஹி ஓ அவர் விளையாடுவாரா? விளையாண்டாரான்னு நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே. ஓ ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி ஃபுல்லா இதுதான். ஒரே சென்டென்ஸ்ல எழுதலையா நீங்க? தனித்தனி சென்டென்ஸ்ல எழுதிருக்கீங்க. ஒரே சென்டென்ஸ்ல எழுதணுங்க. சரிங்களா? ஓகே. சரி. எல்லாமே ஒரே சென்டென்ஸ் அப்பதான் இது. இல்லாட்டி அதுக்கான இதே கிடையாது. ஒரே சென்டென்ஸ் ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி ஒரே சென்டென்ஸ்ல ஓகே. கொண்டு வரணும். சரிங்க. சரிங்களா? He is taller than her but shorter. லைக்லியா போட்டிருக்கீங்க. ப்ரிப்போசிஷன் இவ்வளவு கஷ்டமா வராது. ஓகேங்களா? ஓகே. மீதி எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கிறதுக்கெல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்க. இல்ல நீங்க கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? இதுவே வந்துட்டு ஓகே. இந்த அட்வர்பே வந்துட்டு கொஞ்சம் நீங்க பார்க்கணும். சூப்பர். ஓகே, சில இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்டி வராது. ஸோ டிஃபிகல்ட்டான கொஸ்டினுக்கு நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அட்வர்ப்ல. ஓகே. Please on the chat. 15 ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லிசன் பண்ணி லிசன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷனாங்க. ஹலோ சரி. சொல்லுங்க. சார், லிசன் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன்ல வருதா? ஆ இல்ல, இல்ல. நான் என்னன்னா கொஸ்டின் பேப்பர்ல எது எது கஷ்டமா இருக்க கொஸ்டினோ அதை மட்டும்தான் நான் நான் பாக்குறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு ஓகே. கரெக்டா ஆன்சர் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே.
ஓகே, கிராமர் உங்களுது ஓகே, நல்லா இருக்கு. ஓகேங்களா? கிராமர் பத்தி எந்த ஓகே பிரச்சனையும் இல்லை. ஸோ ப்ரிப்போசிஷன், அட்வர்ப் ஓகே. ஏன்னா கஷ்டமான கொஸ்டின் கூட சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிரான்ஸ்லேஷனும் இந்த ஹோமோஃபோன்ஸ் கொஞ்சம் ஒரு தடவையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஒரே சென்டென்ஸ்ல ஓகே வரணும். கொஸ்டின் டாக்கும் ஓகே சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நோ சரிங்க சார். இஷ்யூஸ். ஸோ டிரான்ஸ்லேஷன் மட்டும் பாருங்க, கொஞ்சம் படிங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். மற்றபடி நோ இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு இது ஓகே, இங்கிலீஷ் ஓகே. தமிழ்ல வந்துட்டு அதே தான், தமிழ்ல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ தமிழ்லயும் டிரான்ஸ்லேஷன் அதுதான். ஸோ இதை அகரவரிசையெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதை நான் திருத்தணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ம். நோ இஷ்யூஸ். ஓகே, உங்களுக்கு நான் எஸ்ஏ வந்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலையோ சார்? இல்லைங்க சார். சார் புரியல. இல்லைங்க சார். நான் இல்லைங்க சார் ஓகே, கொடுக்கணும். நான் சரி ஓகே, எஸ்ஏ மட்டும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் 1-to-1 இதில் வந்துட்டு இது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ எஸ்ஏ இல்ல. எழுதும் போதும் ஆஹ், இந்த அலைன்மெண்ட் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சினாப்சிஸ் போடக்கூடாது. ம். இன்ட்ரடக்ஷன், கன்க்ளூஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் சரி. வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் இந்த இடத்துல கொடுக்குறீங்கன்னா, ஸோ இதுல இருந்து தான் உங்களோட இது எல்லாமே இருக்கணும். சரிங்களா? ஓகே ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு 4 to 5 லைன்ஸ், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் ஓகே வந்துட்டு அது டாபிக் சம்மந்தப்பட்ட சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே போட்டுட்டு வந்துருங்க. ஒரு ஓகே சரி. 3 to 4, 4 to 5 சப்ஹெட்டிங்ஸ் கொடுங்க. கடைசியா ஓகே கன்க்ளூஷன் வந்துட்டு ஒரு 3 to 4 லைன்ல கொடுத்து முடிக்க பாருங்க. சரிங்களா? ஓகே நமக்கு வந்துட்டு ஓகே வெறும் எஸ்ஏ வந்துட்டு 10 மார்க் தான் இருக்கு. ஓகே ஓகேங்களா? ஸோ அதனால ஓகே இது பார்த்துங்க. தமிழுக்கும் வந்துட்டு அதே தான் நினைக்கிறேன். ஓகே தமிழுக்கும் 10 மார்க் தான். ஸோ அதனால வந்துட்டு இதை மட்டும் பார்த்துக்குங்க, எஸ்ஏ. ஸோ இதுதான் ஓகே முக்கியமா கொடுக்க வேண்டியது ஃபீட்பேக்கு. எஸ்ஏக்கு அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஓகே. உங்களது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் படிச்சேனான்னு தெரியல. நான் பார்த்தோம் ம், சார். நாலாவது. பார்த்தோம். நாலாவது. ஓகேங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும், இது கிராமர் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டோம்லங்க. இன்ஸ்டால மட்டும் ஒரு டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சுக்கிறேன். ஓகே, அது டெஸ்ட் 4ல இருக்கா, 6ல இருக்குங்களா? டெஸ்ட் 3ல இருக்கணும். டெஸ்ட் 3 ஓகே, அதை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. பட் நான் டெஸ்ட் 1ம் டெஸ்ட் 3 தான் 1-to-1 கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அதுல தான் ஃபுல்லா கவர் ஆகும். ஓகே சரி ஓகே, நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ ஓகே கிராமர் கொஞ்சம் பார்ட் வந்துட்டு கவர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஸோ மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு உங்களுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே ம் ம் ஓகே, சரி பாருங்க. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ.